ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட ஜிசிசியின் திருச்சபையின் சார்பாகவும் NLF திருச்சபையின் சார்பாகவும் இந்த ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் அன்பான நாமத்தினால வரவேற்கிறோம். இந்த காலகட்டத்தில் COVID-19 நம்ம அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாப்பாக பத்திரமா வைத்திருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மளோடு கூடவே இருக்கிறார். பிரியமானவர்கள், கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது அவருடைய உதவிக்கரம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்குமே. இந்த திரு ஆராதனையில் கூட நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால வேலையில் கூட ஆண்டவர் செய்கிற உங்களுக்காக ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எதிர்பார்த்தலோடு இருக்கும்போது ஆண்டோட வார்த்தை உங்களை தேற்றும் பலப்படுத்தும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவே, அப்பா, இதோ இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, யெகோவா ஷம்மாவாக அப்பா நீங்கள் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இருக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ இந்த தேவ வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே அப்பா, எங்களோடு நீங்கள் இருந்து இமற்றுமாய் காத்த எபினேசர் ஆண்டவரே, எங்களுக்கு நீரே தஞ்சமான தெய்வம். ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் போதும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஜெபிக்கும் போதும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாட விடாத தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உடைய உதவி கருத்துக்காக நன்றி சொல்கிறோம். பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அப்பா, உடைய பாதுகாப்பின் கரம் அவர்களை காத்துக்கொள்ளத்தக்கதாய் அப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவதாசனை கர்த்தாவே வார்த்தை கொண்டு வரும் பாசராஜை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்திரப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பயந்து இருக்கும் உள்ளங்களை கர்த்தாவே அப்பா எல்லா பயத்தையும் எடுத்து போடும். ஆண்டவரே அப்பா, எந்த காரியத்தோடு கர்த்தாவே, எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவர்கள் இருக்கிறார்கள் என்று நீர் அறிகிற தேவன். ஆவியானவரே, உடைய வார்த்தை வரும்போது அப்பா அங்கு ஒரு விடுதலை வரத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் தேவனே அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இதோ இந்த வேலையில் கூட முற்று முழுதுமாய் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினால் அப்பா நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. NLF GCC ஃபேமிலிக்காக கர்த்தரோட நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். இந்த கால வேளையில நம்ம துதிக்க போகிறோம். ஹalleluya. பாஸ்டர் க்ளோரிக்காக நன்றி செலுத்துவோமாக. நல்ல ஒரு ஆராதனை கடந்த வாரம் முழுவதும் நம்ம செய்தோம். இதோ மறுபடியுமாக இந்த எம்ஸ்லோ மூலியமாக மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் மூலியமா நாங்கள் ஆராதிக்க வந்துட்டோம். ஹalleluya. எது எப்படியோ நம்ம நம்பிக்கை இயேசு மேல இருக்கணும். ஹalleluya. நம்ம நம்பிக்கை இயேசு மேல இருக்குமாக. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போமாக. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya என்ற கால வேளையில நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்புவேன். ஹalleluya. கடைசி வரைக்கும் அவரோட வார்த்தையை பிடித்துக் கொள்வோமாக. இந்த கால வேளையில ஆண்டவரே நம்ம ஜெபிப்போமாக. ஹalleluya. நம்பிக்கை இழந்த சூழ்நிலை நிமித்தம் ஹalleluya இந்த கால வேளையில ஒரு புதிய அத்தியாவசியத்தை நம் தேவன் கொடுக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமாக, ஆராதிப்போமாக. ஹalleluya. நன்றி சொல்கிறோம். ஓ ஹalleluya. நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிற சதா காலம் இயேசு கிறிஸ்துவே. ஹalleluya. நன்றி சொல்லும் ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. சொல்லுவோமாக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னோடு சேர்ந்து சொல்லுவோமாக. ஹalleluya. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அசைந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கும் ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கும் ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம்.
வாழ்க்கை முடிவதென்று மறுவாழ்வு என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர்க்கே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியாய் சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணவுள்ளத்தோடு சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உம் நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஏகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீர். ஏகோவா நீரே. சொல்லுவோம். எல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா, ஏகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தினம் அனைத்துக்கும் தருவீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. என் தாவை நீ வீர உயர செய்தீர். ஏகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். ஹல்லேலூயா. ஏகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவைகளெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு
தலையின் நிமிரச் செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வழிநடத்துகிறீர் அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே என் நம்பிக்கை அப்பா. ஓ நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே, நீரே இயேசு சுவாமி. உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ நாங்கள் பாலாக்குவால் தயார் என்று சொன்னீரப்பா. ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சகலவற்றையும் செய்து கொடுத்தீரார் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்தீரே, நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆமென் ஆமென். நன்றி ஆவியானவரே. ஆமென். நன்றி அன்பின் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பனே என் இயேசுவே, உமக்கே ஆராதனை என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓ நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே, உமக்கு ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே என் நேசரே, உமக்கு ஆராதனை. உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் நேசரே, உமக்கு ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பர் நேசரே, உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. தாயின் கருவில் என்னை பிறந்து கொண்டீரப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே, குயவனைப் போல் என்னை வணைந்தவரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே, குயவனைப் போல் என்னை வணைந்தவரே. உந்தன் தோளில் சுமந்தீரே, சொந்தமாக்கினீரே, கிருபையின் வாழ்நாள் வைத்தவரே. உந்தன் தோளில் சுமந்தீரே, சொந்தமாய் ஆக்கினீரே, கிருபையின் வாழ்நாள் வைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே செய்பவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஓ ஹல்லேலூயா. எண்ணி முடியாத நன்மைகள் செய்பவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. எண்ணி முடியாத நன்மைகள் செய்பவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. என்னை விட்டு நீர் விடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்பா உன் அன்புக்கு அளவே இல்லை. என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்பா உன் அன்புக்கு அளவே இல்லை. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை
நீ இழந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் தகப்பனே. ஓ கடைசி வரை அன்பு ஆண்டவரே நிலைத்து நிற்கும் அப்பா, கடைசி வரைக்கும் நமக்கு நிலைத்து நிற்க ஆண்டவரே. ஐயாவை ஆராதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆவியானவரே. சொல்லுவோமாக ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஓ அன்புக்கு நன்றி ஆவியானவரே, உன் அன்புக்கு அளவே இல்லை ஆவியானவரே. ஓ தாயின் கருவிலே திறந்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை தோள் மேலே சுமந்து கொண்டு நடந்து போகிறப்பா. நம்பிக்கை எல்லாம் இயேசுவே, எங்க நம்பிக்கை எல்லாம் இயேசுவே. இந்த காலவேளையில் அவர் உயர்த்துவோமாக, சொந்த காலத்தில் அவர் தேவனை உயர்த்துவோமாக. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, எங்களை படைத்த நல்ல தகப்பனே, கால வேளையில் நான் உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆவியானவரே. மறு பகுதியாக உங்கள் கடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவ மன்னரை நன்னிச்சும் தேவ செய்தியை கொண்டு வருகிற மகனோட தேவனோட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Good morning. NLF GCC விசுவாசிகளுக்கும் NLF விசுவாசிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக இந்த கால வேளையில ஒன்றாக தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக பாடும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக சுரேஷ் நம்மளை வழி நடத்தினார். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். நிச்சயமாக நீங்க ரொம்ப பரவசமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ரைட். ஹல்லேலூயா. இங்க வீட்ல இருந்துகிட்டே ஆமென் சொல்லுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லுவீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான ஜனங்களே, அண்மையிலே நாம சபையில ஒன்றாக நம்ம கூடினோம், கர்த்தரை நம்ம நன்றாக ஆராதித்தோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால மீண்டுமாக நம்ம இந்த ஆன்லைன் மூலியமாக சந்திக்க கூடிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். எது நடந்தாலும் நிச்சயமாக நம்ம ஒரு குடும்பமாக ஜெபத்தில் தடுத்து கொண்டு தான் இருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமான ஜனங்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் நாள்பட ஒவ்வொரு நாட்களில் இது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்க பாத்தீங்க சொன்னா உங்களுடைய கூகுள் நீங்க தட்டி பார்த்து சர்ச் பண்ணி பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய அமெரிக்கால யுஎஸ் நீங்க பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய 8.7 மில்லியன் கேசஸ் பீன் ரிப்போர்ட்டட். ஏறக்குறைய 87 லட்சம் கேசஸ் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இரண்டாவது இடத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா தேசத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய 7 மில்லியன், ஏறக்குறைய 7.8 மில்லியன் கேசஸ். ரொம்ப துக்கமான ஒரு செய்தி. 78 லட்சம் கேசஸ் நீங்க பாத்தீங்க சொன்னா ரிப்போர்ட்டட் பதிவாக ஆகியிருக்கு பாருங்க. அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் குறிப்பிட்டு நீங்க பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய 8 லட்சம் மக்கள் மேலாக பாதிப்புக்குள்ளாக கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப துக்கமா இருக்கு பாத்தீங்களா. அண்மையில தெரிஞ்ச நண்பர்களுக்கு நான் போன் பண்ணி பேசியிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன், சில பாஸ்டர்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பிரதர், தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சபைகள் நீங்க பாத்தீங்க சொன்னா மூடப்பட்ட நிலையில தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. ரொம்ப துக்கமா இருந்தது. அடுத்தது எத்தனோ மூத்த ஊழியக்காரவங்க இறந்துட்டாங்க, மரித்து போய் விட்டார்கள் இந்த கொரோனா வைரஸ்னால. கேட்கும்போது ரொம்ப மனசு துக்கமா இருந்தது பாருங்க. அதுல போன வாரம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு நண்பர் மியான்மர் தேசத்துல போகும்பொழுது நல்லா என்னை கவனிச்சுப்பாரு. நல்ல குடும்பம்,
நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர். எங்களை வந்து அப்படித்தான் கவனிச்சு பாருங்க. எங்களை சாப்பாடுலையும் சரி, நன்றாக எங்க போனாலும் சரி, அவர் நேஷனுக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் போவார் பாருங்க. ஒரு பிசினஸ் மேன், ஒரு மில்லியனர், அப்படிப்பட்ட ஒரு நபர் போன வாரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 58 வயசு தான் ஆகுது அவருக்கு. இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக, இந்த பெண்டமிக்கின் மூலியமாக நீங்க பார்த்து சொன்னா அவர் மரித்து போனார், காலமாகி விட்டார். அந்த அவர் இறந்து போன அந்த போட்டோவை நான் வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னுடைய மனது அப்படியே உடைந்து விட்டது பாருங்க. ஏன்னு கேட்டீங்க சொன்னா அவர் ஒரு மில்லியனர், ஒரு 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 பணக்காரனான ஒரு நபர். அவர் மரித்து போகும்பொழுது அவர் அடக்கம் செய்வதற்கு ஒரு 5 பேர் 6 பேர் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பார். ஒரு கோரமான ஒரு நிலையை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில யாரு எப்ப எந்த நபர் பாதிக்கப்படுவான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்ம நன்றாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர் கிருபையினால நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு மேய்ப்பனாக இருந்து நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நிச்சயமா நீ ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறேன். அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னா நம்ம தேசத்துல ஏறக்குறைய 24,000 கேசஸ் மேல அது பெருகி கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 கேசஸ் மேல நீங்க பார்த்தீங்க சொன்னா நம்ம தேசத்துல அதிக நாள் பட கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலை இப்படியாக இருக்கப்படக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வேறு வார்த்தை கடந்து போறதுக்கு முன்பாக நம்ம ஜெபமனுமாக நம்ம மத்தியில என்னோட சிம்சன் இருக்கிறார். ஒரு குறுகிய நேரத்துல ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏற்போமாக. நம்ம எல்லோரும் கண்ணில மூடி நம்ம தேசத்துக்காகவும், நம்ம தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ் ஜனங்களுக்காகவும், தமிழ் சபைகளுக்காகவும், நம்மளுடைய தமிழ் சபைகள் இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கம்பர சிம்சன் கொஞ்சம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் செய்வோமாக. இந்த வேளையில கூட பாஸ்டர் சொன்ன பிரகாரமாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட நபர்கள் அநேகம், இந்த உலகம் அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பேண்டமிக்னால பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே இந்த தருணத்துல நாம் தேவனிடத்துல மன்றாடி கேட்போமாக. ஆண்டவரே, உம்மால் ஒருவர் மாத்திரம், ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே இதற்கு முடிவு கட்ட முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவோமாக. கர்த்தாவே, இந்த வேளையில கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய முழு இருதயத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மாத்திரமே இதற்கு ஆண்டவரே ஒரு முடிவை கொண்டு வர முடியும். ஆண்டவரே, இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்துல நீர் மாத்திரம் ஆண்டவரே. காரணம் நீரே ஆண்டவரே மருத்துவர்கள்லாம் மருத்துவரா இருக்கு என்று நாங்கள் ஆண்டவரே. அநேக தரப்பினர் ஆண்டவரே வேக்சின்களை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தாலும், ஆராய்ந்து கொண்டிருந்தாலும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவானவரே, நீர் ஒருவர் மாத்திரமே இதற்கு முடிவு கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, ஆதலால் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் பிதாவே. இந்த வேளையிலே எங்களுடைய சகோதரர்கள் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அநேக தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, அநேக மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை நீர் தொடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கொரோனா வைரஸ் மூலமே பாதிக்கப்படாதபடிக்காக நீரே மெய்ப்பனாய் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாக மரண இருளின் பள்ளத்தாக்குல நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவோம். ஆண்டவரே, சங்கீதம் 91 பிரகாரமாக ஆண்டவரே வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று போட்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்த வேளையில நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு நீர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீர், எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு நீர், எங்களுடைய திருச்சபைக்கு பாதுகாப்பு நீர், இந்த உலகத்திற்கும் பாதுகாப்பு நீர் மாத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இதுக்கு முடிவு சரி கட்ட முடியும். கர்த்தாவே, உம்மிடத்துல கேட்கிறோம் பிதாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, சகலமும் சரியாகி போகும். கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்வீராக, மனம் இறங்குவீராக. கர்த்தாவே, மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மனம் இறங்கி இந்த பூமியை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநீதிகளுக்கு சரி கட்டி ஆண்டவரே நீர் நீதியை சரி கட்டக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். கர்த்தாவே, சகலமும் சரியாய் போகும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Simpson. நாம் ஒரு சபையாக இருந்து இந்த விண்ணப்பத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபம் மட்டும் கிடையாது,
நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான தேசம். கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தேசத்தை கர்த்தர் நம்ம கொடுத்தமைக்காக எப்பொழுது நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற சில அரசியல் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் சகலத்தையும் அறிவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் கிடையாது. சரி, அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கடைசிலுமாக கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக பாஸ்டர் எஸ்ராமுத்துக்கு நன்றி. நம்முடைய தலைமை போதகர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. பாஸ்டர் க்ளோரி, தேங்க்யூ பாஸ்டர் க்ளோரி. நம்முடைய ஓப்பனிங் பிரேக்காக நன்றி. சுரேஷ் தொடர்ந்து நம்ம மத்தியில ஆராதனை வழிநடத்தினார். அற்புதமான ஒரு ஆராதனை எடுத்துக்கொள்ளுமாக இந்த கால வேளையில ஒரு முக்கியமான பகுதிக்கு நான் உங்களை கொண்டு வர பிரயாசப்படுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக. இது ஒரு அற்புதமான தேவ வார்த்தை, அற்புதமான ஒரு பகுதி. இதை நான் வாசிக்கும் பொழுது நான் சில காரியத்தை இங்கே கற்றுக்கொண்டேன். பெரும்பாலும் பார்த்தீங்க சொன்னா இந்த 1ஆம் அதிகாரம் பகுதி நீங்க பார்த்தீங்க சொன்னா தாய்மார்கள் இல்ல மதர்ஸ் டே கொண்டாடும் பொழுது இந்த பகுதி ரொம்ப அதிகமாக ஒரு பகுதியாக எடுத்து பிரசங்கம் செய்வாங்க. ஆனா உங்க மத்தியில நான் மறுபடியும் இங்க அண்ணா செய்த ஜெபத்தை குறித்து, அண்ணாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்து உங்க மத்தியில கொண்டு வந்து இதன் மூலியமாக தேவன் மத்தியில ஒரு 3 காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, அண்ணாளை குறித்து பேசுவதற்கு முன்பாக அண்ணாள் மூலியமாக பிறந்து வந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் அந்த மகனை கொண்டு பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது சாமுவேல் ஒரு சிறு மகனாக இருந்து தேவ ஆலயத்துல அவன் அனுப்பப்பட்டு, ஹல்லேலூயா, அவன் மறுபடியும் இந்த தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக தேவன் மகனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒரு நடுவராக இருந்து சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை மகன் செய்து கொண்டு வந்தார். அற்புதமாக தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை வைத்து சவுலை ராஜாவாக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் நியமித்தார். என்ன ஒரு வாய்ப்பு தெரியுங்களா? என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுங்களா? என்ன ஒரு பெரிய பொறுப்பு தெரியுங்களா? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய கடமை. அதன் பிறகு நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் சவுலை அவர் தள்ளினார். மீண்டுமாக சாமுவேல் ஆசாரியனை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக ஒரு ராஜாவாக அவன் அபிஷேகம் செய்தார். இது தொடர்ந்து பார்க்கும் பொழுது இது பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் இருமாப்பான ஜனங்கள், வணங்க கழுத்து உள்ள ஜனங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில போராடி தேவனுக்கு முன்பாக, ஜனங்கள் முன்பாக நிற்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு நபரை கர்த்தர், ஆமென், இந்த அன்னாள் மூலியமாக கர்த்தர் வெளிப்பட கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்றீங்க? ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நான் பேச வரவில்லை. இந்த கால வேளையில அண்ணாளை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுமாக 1 சாமுவேல் இந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமான நேரம் இல்லை. அதனால நான் சுருக்கமாக உங்க மத்தியில 3 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க துவக்கத்திலே இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இங்க ஒரு மனுஷன் இருந்தான், எல்கனா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவி. எத்தனை மனைவிங்க? 2 மனைவி. ஏன் எதுக்கு 2 மனைவி கேட்காதீங்க. அல்லேலூயா. அது அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜ் நினைக்கிறேன். சோ இது ஒரு வகையில் அவருக்கு 2 மனைவி. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க பார்க்கும் பொழுது இந்த எல்கனா என்ற ஒரு நபர், இவர் நீங்க பார்த்தீங்கன்னா எப்ராயிம் என்ற ஒரு மலை பிரதேசத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். இவர் ஒரு லேவியர் கோத்திரத்தில் வரப்பட்ட ஒரு நபர். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்க கொடுத்து படிக்கலாம். வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எல்கனா இந்த நபருக்கு நீங்க பார்த்து சொன்னா 2 மனைவி. ஒன்று அன்னாள் என்ற ஒரு மனைவி,
அடுத்தது பெண்ணினாள் என்ற ஒரு மனைவி. இங்க வசனம் சொல்லுகிறது, பெண்ணினாளுக்கு நீங்க பார்த்து சொன்னா அநேக குழந்தைகள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. ஆனா அன்னாள் இவளுக்கு குழந்தை இல்லை. இவள் ஒரு பிள்ளை வாக்கியம் இல்லாத ஒரு நபராக இருந்தார். ரொம்ப சிரமமான ஒரு காரியம் இல்ல? உங்களுக்கு தெரியும், அதிகமான பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு குடும்பமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கல, ஒரு விதமான ஒரு கவலையின் மத்தியில கடந்து போற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். எடுத்து வாசிப்புமாக இந்த காலவேளையில அன்னாளுடைய சூழ்நிலை என்ன? What was the அன்னாள்ஸ் கண்டிஷன்? அவருடைய நிலை எப்படி இருந்தது என்றதை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். இந்த சூழ்நிலை நம்ம அறிஞ்சிட்டோம்னு சொன்னா, அவர் கடந்து போற சூழ்நிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்து வாசிப்புமாக 1 சாமுவேல், மத்தியில பர சிம்சன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. 1 சாமுவேல் 1:5 வாசிக்கிறது. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். ஹல்லேலூயா. இங்க இந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எல்கனாவுடைய குடும்பம் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சீலோ என்ற நம்முடைய எருசலேம் நகரத்துக்கு சென்று குடும்பத்தோடு பலிகளை செலுத்தும்படியாக தேவாலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு குடும்பம். இது வருடம் தோறும் செய்யக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு காரியம், தேவனுக்கு பலி செலுத்துவது. அப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா, எல்கனா நீங்க பாத்தீங்க சொன்னா, எல்லாருக்கும் பங்கு கொடுக்கும் பொழுது அன்னாளுக்கு மட்டும் இரட்டிப்பான பங்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். வசனம் சொல்லுகிறது, எல்கனா அன்னாள் அதிகமாக நேசித்தான். நிச்சயமாக அதிகமாக நேசித்தான் என்று சொன்னால் அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பான். அவளுக்கு பிடிச்ச காரியத்தை அவள் செய்யக்கூடிய ஒரு கணவனாக தான் நிச்சயமாக இருந்திருப்பான். ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, பாருங்க, பிள்ளை இல்லை. அவர் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தபடினால் அன்னாள் அவ்வளவு அன்பு செலுத்தின ஒரு நபராக இருந்தார் பாருங்க. ஆனா வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை அவர் அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. இது ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. அவர் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு மலடியாக இருந்தால் என்ன சமுதாயம் பேசும் என்று நமக்கு தெரியும். எத்தனோ வருடங்களில் அவளுக்கு அந்த ஆசைகள் இருந்திருக்கும். ஏன்னா வசனம் எழுதப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொரு வருடங்களில் வருஷந்தோறும் அவங்க தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவ பாக்குறா பாருங்க, பெண்ணினால் தன் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கர்த்தரை சந்தோஷமா ஆராதிக்கிறத பார்த்திருப்பா. ஆனா இவ்வளோ தனிமையான ஒரு நிலையில கர்த்தர் நிச்சயமா ஆராதிச்சிருந்திருப்பா. கர்த்தரை தனிமையாக இருந்து வர்ஷிப் பண்ணியிருந்திருப்பா. இந்த சூழ்நிலையில அவளுக்கு ஒரு மன அழுத்தத்துல அவள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போமாக. வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க சிம்சன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவளுடைய சக்காலத்தி என்ற வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது, அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. ஆனா நமக்கு தெரியும், ஒருவனுக்கு 2 மனைவி இருந்தால் இந்த மனைவிமார்களுக்குள்ளார நடக்கக்கூடிய சண்டைகள் இப்படித்தான். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், ஆகாருக்கும் சாராவுக்கும் நடந்த சம்பவத்தை நம்ம அறிவோம். இங்க நீங்க பாத்தீங்க சொன்னா, பெண்ணினால் வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பெண்ணினால் அவ்வப்பொழுது, இது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன் பல வருடங்களாக. ஏன்னா ஒரு பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது எல்கனா அப்படியாக சொல்லுகிறார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் அதிகமாக நேசிப்பது இல்லையா என்று அவர் கேட்கிறாரு பாருங்க. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனோ வருடமாக பெண்ணினால் அன்னாளை அவள் துன்புறுத்திக் கொண்டுதான் இருந்தாள், வேதனைப்படுத்திக் கொண்டுதான் இருந்தாள். இங்கிலீஷ்ல பாத்தீங்க சொன்னா டொமெண்டட்னு போட்டிருக்கும். She was irritating her.
அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னா she was provoking her. சில பேர் பாத்தீங்க சொன்னா இந்த ப்ரோக்கிங் கேரக்டர் ஒன்று இருக்கு பாருங்க. சில பேர் அதை வந்து டிப்ளமா டிகிரி எடுத்திருப்பாங்க. ஒருவரை எப்படி ப்ரொவோக் பண்றது, ஒருவரை எப்படி அவங்க துன்புறுத்துவது, ஒருவர் எப்படி பிடிக்காத ஒரு நபரை வந்து நீங்க பார்த்து சொன்னா அவங்களை இரிட்டேட் பண்ணி அவங்கள நம்ம சொல்லுவோம் பாருங்க, நம்ம அப்படியே அவங்கள வெறுப்பேற்றுவது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அண்ணால் கடந்து போகும் பொழுது அவரால் தாங்க முடியல. அவன் மனம் உடைந்து போய் மன கசப்பு ஏற்பட்டு அவ இதை குறித்து வேதனை அடைந்து வசனம் சொல்லுகிறது அவளுக்கு என்ன செய்யறது தெரியல. அவ சாப்பிடாம எப்படிங்க அவ இந்த செலிப்ரேஷனுக்குள்ளார கடந்து போக முடியாம இந்த தேவ ஆலயத்துல அவ சந்தோஷமா இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவ கடந்து போட ஒரு நபராக இருந்தார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைக்க வேண்டும்? அல்லேலூயா. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய வருகிற அபிஷேகம், வரக்கூடிய நன்மைகள், வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது அழைக்கப்பட்டவைகளாகத்தான் இருக்கும். ஒன்று நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இருக்கலாம். சில சமயத்தில் தொடர்ந்து ஒரு நபர் பாவத்தில் இருக்கும் பொழுது அறிந்தும் அறியாம சில காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது நமக்கு வரக்கூடிய அபிஷேகங்கள், நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தடைப்பட்டு போகும். அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனா வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை அடைத்திருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் கர்த்தர் அடைக்கணும்? ஏன் இவள் இத்தனை வருடமாக இந்த வேதனை அவள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் ஒரு பெரிய நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் இவளை வேற லெவல் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் இவளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு நபரை அனுப்பும்படியாக, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு சில காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்ட நிலையில இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்க மற்ற நபர்கள் உங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. உங்க தோல்வி குறித்து மக்கள் கேவலமாக பேசலாம், உங்களுடைய வளர்ச்சி குறித்து மக்கள் தவறாக பேசலாம். விசுவாசிங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? எப்படிங்க? சோர்ந்து போகாம நன்மை செய்து கொண்டிருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வாருங்க? நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். நம்ம கீழ்ப்படிந்து இருந்தா போதும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அண்ணாளுடைய சிச்சுவேஷன், சூழ்நிலை. இந்த கொரோனா சீசனில் அதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். இந்த கொரோனா சீசன்ல நீங்க பாத்தீங்க சொன்னா அநேக காரியங்கள் அடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலன்றது தெரியலங்க. அன்பான ஜனங்களே, அநேக காரியங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவருடைய செயல் தான் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சொன்னா நன்மை கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் கிருபை அதிகமா தரும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை விடுவிக்கும்படியாக, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிகள் என்று தெரியல. அல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கிறேன். இந்த கண்டிஷனை கர்த்தர் மாத்த போகிறார். அண்ணாளுடைய கண்டிஷன் கர்த்தர் மாத்தினார். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலை, இந்த தேசத்தில் நம்ம கடந்து போற இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆயத்தத்தோடு காத்திருப்போமாக. அன்பான ஜனங்களே, மீண்டுமாக நம்ம வசனம் 10க்கு கடந்து செல்வோமாக. நாம் அண்ணாளுடைய சூழ்நிலையை பார்த்தோம். பாருங்க, இந்த சூழ்நிலையில அவ அதிலே நிலைத்துக் கொண்டிருக்கல. அவ தொடர்ந்து அடுத்து என்ன செய்யற பாருங்க. வசனம் 10 வாசிப்புமாக. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்பான ஜனங்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அண்ணா
அவளுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில அவளுக்கு கடந்து போகிற சூழ்நிலையில அவள் மனவேதனையோடு மனம் கசந்து, இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தி bitterness of soul போட்டிருக்கு பாருங்க. அவளுடைய மனது கசப்புனால வேதனைனால அவ அதிகமாக துக்கித்து மன கசந்து அவ தேவனுடைய சமூகத்தை அழுவுறா பாருங்க. அது மட்டும் கிடையாது, இது அன்னைக்கு மட்டும் அவ அழுது ஜெபம் பண்ணிருக்க மாட்டா, எத்தனோ நாட்களாக அழுது ஜெபம் பண்ணிருப்பா. ஆனா அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேவாலயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ மன கசந்து அழுந்து ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறா பாருங்க. ஒருவேளை இது அவ எடுத்திராத ஒரு விண்ணப்பமா தான் நிச்சயமா இருக்கும் என்று நினைக்கிறேன். வசனம் சொல்கிறது பாருங்க, இதுல ஒரு 3 காரியம் நடக்குது பாருங்க. 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ஜெபத்தின் மூலமாக பார்க்கலாம். ஒன்று, அவருடைய ஜெபத்தை நீங்க பார்க்கும் பொழுது தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னை சிறுமையாக்கி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, தேவரே உம்முடைய அடியேனின் சிறுமையை கண்டு கண்ணோக்கி பாருங்க என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். நிச்சயமாக நான் அப்படி மன கசந்து போய் வேதனை இருந்திருந்தா நான் 10 பேர்கிட்ட என்னோட குறைகளை சொல்லி இவனால தான் இந்த சூழ்நிலை என்று சொல்லி நான் குறையை தான் அதிகமாக பேசியிருப்பேன் ஒழிய நான் நிச்சயமாக ஜெபத்தில் நேரத்தை செலவழித்திருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணால பாத்தீங்க சொன்னா மன கசந்து தேவனோட சமூகத்தில் ஆழ்ந்து தன்னை தாழ்மைப்படுத்துகிறா பாருங்க. தேவனுடைய சமூகத்துல பாருங்க, அவ சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்லி அழுந்து கதறி மறவாமல் நினைத்தருளுங்கள் என்று சொல்லி தேவனிடத்துல நோக்கி அவ கதறா பாருங்க, அழுந்து கொண்டிருக்கிறா பாருங்க. அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, ஃபாதர் பிரின்ஸ்பன் பாடின ஒரு பாடல். எப்படி தெரியுங்களா? மறவாமல் நினைத்தீரையான்னு சொல்லி ஒரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல், ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். எப்படிங்க? மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஒரு பாடல். இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும் பொழுது தன்னை தாழ்மைப்படுத்தினால், 2வது வசனம் சொல்லுகிறது, அவ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறா பாருங்க. எப்படி தெரியுங்களா? ஒரு பிள்ளையை நீங்கள் கொடுத்தால், ஆமென், ஒரு பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 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 டார்கெட்டட் ரிக்வெஸ்ட், ஸ்பெசிபிக்கான ஒரு ரிக்வெஸ்ட், தேவனுக்கு முன்பாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த சாதாரண விண்ணப்பம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பொருத்தனை கூட சேரா பாருங்க. எப்படிப்பட்ட பொருத்தனை தெரியுங்களா? கர்த்தரே நீங்க கொடுத்தீங்க சொன்னா அது உமக்கே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை. பிரியமான ஜனங்களே, இதுதான் ஒரு வல்லமையான ஜெபம் என்று நினைக்கிறேன். நாம் எப்பொழுதும் நீங்க பார்த்து சொன்னா நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, தேவரே எனக்கு இதை கொடுங்க, கர்த்தாவே எனக்கு இதை கொடுங்க, இந்த ஆசீர்வாதம் கொடுங்க, இந்த படத்தை கொடுங்க, இந்த குடும்பத்தை கொடுங்க. நம்ம எல்லாரும் கேட்கிறோம் பாருங்க, அதிகமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒழிய பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்றோம் பாருங்க. ஆனா தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம் என்று தெரியல. எல்லாரும் அப்படி கிடையாது, சிலர். ஆனா அண்ணால் பாத்தீங்க சொன்னா வசனம் சொல்லுகிறது, அவ ஒரு பொருத்தனையின் ஜெபம், ஒரு பொருத்தனை ஏறெடுக்கிறா பாருங்க. எப்படி தெரியுங்களா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்க சொன்னா கர்த்தருக்கே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னா பாரு. இது மிக ஒரு கஷ்டமான ஜெபம். இந்த பொருத்தனை என்று ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும். பொருத்தனை செய்தால் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். ஆதி நாட்களில் நம்ம பார்த்திருக்கிறேன், ஆதி திருச்சபைகள், நான் பார்த்த காப்பர் சபை நீங்க பாத்தீங்க சொன்னா, காப்பர் சபை கட்டுவதற்காக பாஸ்டர் எஸ்ரா ஒரு திட்டத்தை ஏறெடுத்தாரு. காப்பர் சபை நம்ம கட்ட வேண்டும், நம்ம ரெண்டில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு சபைக்காக பாடுபடும் பொழுது அந்த ஆதி நாட்கள்ல எத்தனை தாய்மார்கள் தெரியுங்களா தன்னோட நகையை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, சபை கட்டுவதற்காக ஒரு பொருத்தனை செய்தார்கள். நகை கொடுத்தாங்க. பணம் இல்லாதவர்கள் பணத்துக்கு அந்த அந்த கட்டடத்துக்காக ஒரு பொருத்தனை செய்து ஏற்ற நேரத்தில் பணத்தை செலுத்தினார்கள். மிஷன் ஊழியத்துக்காக பணத்தை செலுத்தினார்கள், ஒரு பொருத்தனை செய்தார்கள். அப்பலாம் நீங்க பாத்தீங்க சொன்னா மிஷன் பொருத்தனை, பிளட்ஜ், மிஷன் பிளட்ஜ், பில்டிங் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருத்தனைகளை செய்து அதை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. அதனால தான் நினைக்கிறேன், அதனால தாங்க இன்னைக்கு இருக்கிற ஆதின் கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா?
அந்த நாட்கள் அவர் ஏறெடுத்த பொருத்தனைகள். நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து, இந்த காலகட்டத்தில் அதிகமான பொருத்தனைகள் ஏறெடுப்பது ஜனங்கள் மத்தியில குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் மறுபடியும் அந்த காலவேளை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னு சொன்ன, நமக்கு ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா சீசன், இந்த கோவிட் சீசன் இங்க பாத்தீங்க சொன்னா, நமக்கு ஒரு என்ன தெரியல, ஒரு சுதந்திரத்தை நம்ம ஒரு சுதந்திரத்தை அடைவதில்லை. நம்ம சுதந்திரம் பறி போனது. அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அநேக இடத்துல நீங்க பார்த்து சொன்னா காரியங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுங்க ஆண்டவரே. இந்த பிரேக் த்ரூ மூலியமாக நீங்கள் ஆசீர்வதித்தால் நான் உமக்காக இதை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்வோமாக. ஆண்டவரே, நான் மீதி நல்லா ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, ஒரு பொருத்தனை ஏறெடுப்போமாக. ஆண்டவரே, இந்த கொரோனா சீசன் முடிஞ்சிட்ட பிறகு, இந்த கோவிட் சீசன் முடிஞ்சிட்ட பிறகு நான் ஒரு பொருத்தனை செய்ய, நன்றாக நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, சபைக்கு நான் அதிகமாக கொடுக்கல, நன்றாக சபை நான் தாங்கவில்லை. இந்த சீசன் முடிஞ்சனா ஆண்டவரே, வழிகளை திறந்து விடுங்களா ஆண்டவரே, நான் சபைக்காக கொடுக்கும்படியாக ஒரு பொருத்தனை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே. சபைக்காக நான் அதிகமாக ஊழியத்தை, நான் விட்ட காரியத்தை, எனக்கு இருக்கிற கிருபையினுடைய கொண்டு, எனக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு, எனக்கு இருக்கிற எபிலிட்டியை கொண்டு, பாஸ்டரோடு, சபை தலைவர்களோடு, சபையோடு இணைந்து நான் ஊழியம் செய்யும்படியாக எனக்கு ஞானத்தை அறிவி கொடுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை ஏறெடுப்போமா. அப்படி செய்தால் நிச்சயமா கர்த்தர் காரியங்களை வாய்க்கை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒரு பொருத்தனை செய்வோம். அந்த கால வேளையில ஒரு சாதாரண ஜெபம் மட்டும் கிடையாதுங்க, பொருத்தனையோடு நாம் சில காரியத்தை ஏறெடுப்போமாக. பாருங்க, அன்னால் ஒரு பொருத்தனை செய்தால் பிறகு நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்க சொன்னா, அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியன் ஏலி அவளுக்கு ஒரு ஆசீர்வதித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அடுத்த சீசன்ல அவனுக்கு குழந்தை நிச்சயமா பெறுவாங்க என்று சொல்லி அவள் உற்சாகமான வார்த்தை தீர்க்க தரிசனமாக அவளை பிளஸ் பண்ணி அனுப்பினார். பாருங்க, வசனம் எழுதப்பட்டிருக்கு. அன்னால் அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து சொன்னா, அவள் கர்ப்பம் தரித்து சாமுவேல் ஒரு மகனாக அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. நான் சொன்ன மறுபடியும் முதலாவது அன்னாளுடைய கண்டிஷன், அன்னாளுடைய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேதனைக்குள்ளாக அவள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவளுடைய சக்காலத்தை, அதாவது அவளுடைய எதிராளி அவளை புறக்கணிக்கப்பட்டு, அதனால புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படப்பட்டு அந்த சூழ்நிலை மனங்கசந்து பிறகு நாம் அண்ணாளுடைய ஜெபத்தை பார்த்தோம். அவள் எடுத்தா பாருங்க ஒரு ஜெபம், பொருத்தனையின் ஜெபம், சாதாரண ஒரு ஜெபம். குடுங்கள் தனக்கு சுயமாக பெற்றுக்கொள்வதற்காக ஜெபத்தை ஏறெடுக்கல. அந்த பொருத்தனை எப்படி தெரியல, தேவனுக்காக அந்த பலியை செலுத்தும்படியாக. கர்த்தர் கொடுத்தால், ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தா பாரு. கடைசியாக அடுத்த வசனம் 24 28 நம்ம வாசிக்க போகிறோம். இங்க பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையை பெற்று, சீக்கிரமாக போகிறேன், நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த பிள்ளையை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பிள்ளையை வளர்த்து பாருங்க, எந்த சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு தயக்கம் இல்லாமல், ஒருவேளை நமக்கு இது ஒரு சூழ்நிலை சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த பிள்ளையை நானே வச்சுக்கிறேன் என்று சொல்லி நம்ம கேட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா மனம் மாறும் பாருங்க. குழந்தைகளை பார்க்கும் பொழுது யாருக்கு தான் குழந்தை பிடிக்காதுங்க. குழந்தை இல்லாத ஒரு நபருக்கு குழந்தை கிடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், குழந்தைய நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா வசனத்தை பாருங்க, அன்னால் சொன்னதை சொன்னபடி செய்தால் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படிதல் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் தெரியுங்களா. தொடர்ந்து வாசிப்போமாக. வசனம் 24 28. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று இந்த ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்னாள் அவள் ஏறெடுத்த பொருத்தலின் படி, ஜெபத்தின் படியே நீங்க பாத்தீங்க சொன்னா, இவள் இந்த மகனை சாமுவேல் மகனை வளர்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து காணிக்கையாக மற்ற காணிக்கைகளோடு நீங்க பாத்தீங்க சொன்ன தேவன் ஆலயத்துல வந்து அவர் செலுத்தினார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபம், இதுதாங்க பொருத்தனை. யோசித்து பார்க்காமல் சொன்னதை செய்யும்படியாக அந்த மகனை, அந்த அன்பான குழந்தையை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தா பாத்தீங்களா? இதுதாங்க தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை, நிஜமான காணிக்கை, உண்மையான காணிக்கை. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் நமக்காக தந்தார். நம்மளை எல்லாரும் மீட்கும்படியாக, பாவத்தில் நம்ம ரட்சிப்பு தரும்படியாக தேவன் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் இருந்த ஒரே குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் தன்னை நமக்காக தந்தார். கிறிஸ்துவம் என்பது என்ன தெரியுங்களா? இட்ஸ் அபௌட் கிவிங், கொடுப்பது. கிறிஸ்துவம் என்று சொன்ன என்ன தெரியுங்களா? தன்னை அர்ப்பணிப்பது. சாமுவேல் போல, அண்ணா மகனை தந்தது போல பிதா நம்முடைய குமாரன் நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, இந்த கொடுக்கும் பொழுது இதுல ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தெரியும், பிள்ளைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொருள் பிள்ளைங்கிட்ட வாங்க முடியாது. அப்படி அந்த மகள் அந்த பிள்ளைங்க அந்த கேட்ட பொருளை கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க என்று அர்த்தம். அண்ணாளுடைய குணாதிசயத்தை பாத்தீங்களா? முதலாவது நன்றி உள்ளவங்க. அன்பான ஜனங்கள், இந்த கால வேளையில நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு நன்றியின் உள்ள கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எனக்கு ஒரு குழந்தையை கேட்ட வண்ணமாக தந்தார் என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு காணிக்கைகளோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தா பாருங்க. செய்த ஒரு பெரிய காரியம். அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னா, தன்னுடைய முதிர்ச்சியை அவள் வெளிப்படுத்தினாள். சொன்னதை தேவனுடைய சமூகத்தில் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அண்ணால் எதிர்பார்க்கல. சாமுவேல் தன்னுடைய மகன் இந்த தேசத்தினுடைய ஒரு அதிபதியாக, இந்த தேசத்தினுடைய தீர்க்கதரிசியாக, இந்த தேசத்தினுடைய ஒரு ஆசிரியனாக வருவான் என்று எதிர்பார்த்து தன் மகனை அனுப்பல. சொன்னதை செய்தி அனுப்பினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நாம் சொன்ன, நம்ம செய்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் சின்ன காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அது பெரிதாக கர்த்தர் மாற்றுவார். சின்ன தியாகம் செய்யும்போது கர்த்தர் அது பெரிய காரியமாக அங்கீகப்படுத்துவார். நாம் தேவனுக்கு சொன்னதை, நாம் தேவனுடைய காரியத்தில் நம்ம அதிகமாக நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய ஆற்றலையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பெரிய காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிறகு நம்ம வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கும் பொழுது, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்தது ஒரு மகன், அவள் பெற்றுக்கொண்டாள். 5 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. கொடுத்தது 1ங்க, கிடைச்சது 2ங்க. You give 1, got it back 5. ஹல்லேலூயா. என்ன அற்புதம் பாத்தீங்களா? எத்தனோ வருடங்கள் மலடியா இருந்தாவ, ஆனா அவள் கேட்டுக்கொண்டது ஒரு மகன், அது தேவனுக்கு கொடுத்துட்டா. கர்த்தர் அவளை 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். பெரியமான ஜனங்களே, கர்த்தர் நம்மளை கடனாளியாக கர்த்தர் விடுவதில்லை. நாம் தேவனுடைய காரியத்தில் நம்ம கரெக்டா கலந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய காரியத்தில் நம்ம பக்குவமா நம்ம சொன்னதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். பிரியமான ஜனங்களே, இந்த காலவேளை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, நம்முடைய கண்டிஷனை கர்த்தர் அறிவார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். ஆமென். மனிதர்கள் நம்மளை தள்ளிவிடலாம், மனுஷர்கள் நம்மை தவறாம பேசலாம், ஆனா கர்த்தர் நம்மளை தள்ளிவிடுகிற தேவன் கிடையாது. கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ
எந்த விண்ணப்பத்தை நம்ம ஏறெடுக்கிறோமோ கர்த்தர் அதை அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பங்களை கர்த்தர் நமக்கு பூர்த்தி செய்கிறார். இந்த வேளையில ஒரு ஜெபத்தை ஏறெடுப்புமாக, ஒரு பொருத்தனை ஏறெடுப்புமாக, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சபையும் ஆண்டவரே, இந்த கொரோனா சீசன் முடிஞ்சிட்ட பிறகு ஆண்டவரே நாங்கள் டெடிகேட்டடா ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுமா. பிறகு 3 நீங்க பாத்தீங்க சொன்னா, அவ தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய மகனை, தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து, நீங்க 2ஆம் அதிகாரத்தை முழுவதும் படிச்சு பாருங்க, அற்புதமான வார்த்தைகள். அவ அண்ணால் தேவனை புகழ்ந்து பாடி துதிப்பது ஒரு வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். புழுதிலிருந்து கர்த்தரை தூக்கினார் என்று சொல்லி, அல்லேலூயா, அவர் போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அவர் பாடினார். தொடர்ந்து இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்ம கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா, அவருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். அவர் வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் நம் தேசத்திலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா, கல்லும்படி ஜெபமாக இந்த செய்தியின் முடிவில் பிறகு பாஸ்டர் செல்வேஸ் நம்மத்தில இறுதி ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போறாங்க, ஆஃபரிங்காக ஜெபம் பண்ண போறாங்க. நம்ம கண்ணில் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஓ நன்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மரணம் பாடலை பாடுமாக நம்மளை மறவாமல் நம்மளை நினைத்திருக்கிறார் தேவனை ஸ்தோத்திரிப்பாங்க. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மனதார நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. தேவன் செய்த காரணம் நன்றி சொல்லுவோமாக. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவர். அப்பா, அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஏறெடுத்து அதனுடைய பதிலை பெற்றுக்கொண்டு அதிலே திருப்தி அடைகிற பிள்ளைகளாக இல்லாதபடி ஆண்டவரே அப்பா, இந்த சீசன்ல, இந்த காலகட்டத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஒரு பொருத்தனை, ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுத்து அதை நிறைவேற்றும்படியாக, அதன் பிரகாரம் செய்யபடியாக எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. எங்கள் தாழ்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவர்.
எங்களை பொறுப்படுத்தி உயர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்று நம்ம அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். அண்ணாள் எப்படி நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தை தேடி போகாமல் ஜெபத்தை நாடி வந்தார். அது மாத்திரமில்லை, ஒரு அருமையான ஒரு பொருத்தனை செய்து கர்த்தருக்கு முன்பாக அந்த பொருத்தனை பூர்த்தியாகணும். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவங்களுக்கு தக்க பலத்தை கொடுத்தார். ஆமாம், நம் ஜெபம் செய்து பொருத்தனை செய்யும் போது இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என்று பொருத்தனை செய்யும் போது அது பூர்த்தியாக்கும் போது கர்த்தர் தக்க பலன். God report when we fulfill the pledge unto him. ஆமாம், இன்று நிச்சயமாக அவர் பேசின வார்த்தைகளை ஏதோ ஒரு வார்த்தை நம்ம உள்ளத்தில் பேசியிருப்பார் கர்த்தர். ஏதோ ஒரு ரீதியில் நம்ம குடும்ப பிரச்சனையோ அல்லது நம்ம பொருளாதார பிரச்சனையோ அல்லது நம்ம கடந்து போகிற ஒரு சில சவால்கள் நம்ம சந்திக்கும் போது கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை பொருத்தனை செய்யுங்கள் சொல்லும்போது அதை நம்ம செய்யும்போது தக்க நேரத்தில் தக்க பலத்தை நம்மளுக்கு நிச்சயமாக அருள் பண்ணுவார். ஓகே, அருமையான ஒரு வார்த்தை பாஸ்டர் ராஜ். தேங்க்யூ. அவருக்கு நல்ல ஒரு பலத்தை கரவொலி கொடுப்போமாக. தேங்க்யூ பாஸ்டர். சரி, நம்ம ஒரு சில அறிவிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது, நம்ம செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி பாஸ்டர் அசோக் ஆன்லைன் பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம தொடர்பு கொள்வார். அது மாத்திரமில்லை, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை படித்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம அந்த புஸ்தகத்தை வைத்து நம்ம அந்த ஆன்லைன் மெசேஜ் நம்ம கேட்போமாக, நோட்ஸுகள் நம்ம எடுப்போமாக. போன வாரம் அனுப்பியிருந்தால் ரொம்ப அருமையாக இருந்தது. சரி, அடுத்தது வீட்டுக்குட்டங்கள் டைரெக்டாக நம்ம போய் செய்ய போகிறோமோ அல்லது பாஸ்டர் போன தடவை சொன்னது பிரகாரம் நம்ம ஒரு ரெக்கார்டிங் செய்து அவங்களுக்கு அனுப்ப போகிறோமா, அது எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு இந்த வாரத்தில் பாஸ்டர் நிச்சயமாக ஒரு செல் குரூப் தலைவர்கள், செல் குரூப் லீடர்ஸில் பாஸ்டர் தொடர்பு கொள்வோம். சரிங்களா? இருந்த போதிலும் நம்ம ஒருவருக்கொரு நம்ம தொடர்பு கொள்வோம். தொலைபேசி மூலமாக நம்ம விட்டுவிட வேணாம். சோஷியல் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது அது சரீர பிரகாரம் தான். நம்ம இன்னும் அவங்க உள்ளத்தை தொடலாம். ஃபோன் கால் மூலியமாக கீப் இன் டச் பண்ணுவோமாக. யாரையும் விட்டுவிட வேணாம். சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம காணிக்கை நம்ம பேங்கிங் மூலமாக செய்யலாம் அல்லது டைரெக்டாக போய் நம்ம பேங்கிங் செய்யலாம். அல்லது ஒரு சிலர் நினைப்பீங்க சபைக்கு கொண்டாந்து கொடுப்போம் என்று. ஸோ அப்படியும் நம்ம செய்யலாம். ஜிசிசி காப்பாருக்கு பாஸ்டர் க்ளோரி மூலியமாக பாஸ்டர் க்ளோரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். NLF கிளைம் சிஸ்டர் மாலாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்க அக்கௌண்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பேங்கிங் பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிற நிமித்தம் ஒவ்வொரு நபர்களும் உங்கள் குடும்பத்தில் அந்த திருவிருந்து ஆயத்தப்படுத்தி வைங்கள். ஸோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ண பிறகு நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிற இடத்துல, அந்த இருக்கிற இடமே நம்மளோட தேவனோட ஆலயமாக இருக்கிற எண்ணி நம்ம அந்த இடங்களிலே நம்ம திருவிருந்து எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? சரி, நம்ம இப்போ காணிக்கைக்காக நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். அடுத்தது நம்ம இந்த கூட்டத்தை ஒரு முடிவுக்குள்ளாக வர செய்கிற முன்பாக இன்று ஊழியம் செய்தவர்கள் பாஸ்டர் க்ளோரி, பிரதர் சிம்சன் ஜெபத்தை ஏறெடுத்தார். நம்ம அரசாங்கத்துக்கும் இந்த கோவிட்காக நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இறங்குவார். பிரதர் சுரேஷ் அருமையான ஒரு ஆராதனைக்குள்ளாக நம்ம வழி நடத்துறதுக்காக நன்றி. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம கரங்களை அந்த காணிக்கை எடுத்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நன்றி சதிகரும் ராஜா. அப்போ அந்த காணிக்கை உங்களோட சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து சம்பாதிக்க வைத்ததுக்காக நன்றி சதிகரும் சுவாமி. தசம பாகத்தையும் உங்களோட பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மெய்யாகவே இந்த காணிக்கை நாங்கள் சந்தோஷமாக விசுவாசத்தோடு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்திக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சதிக்கிறோம். சபை தேவையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த ஒவ்வொரு நபர்களையும் உங்களுடைய கரத்தில் குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவர் மெய்யாக உண்மை நோக்கி பார்க்கும்போது இன்று நாங்கள் கேட்ட வண்ணமாக சுவாமி பொருத்தனை செய்யும் போது ஆண்டவரை நாங்கள் அந்த ரிவார்ட்டை பெற்றுக்கொள்வோம் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை பொருத்தனை செய்ய சொல்லி
செய்கிற அந்த காரியத்தை விசுவாசத்தோட நம்பிக்கையோட பொருத்தனை செய்யும்போது நிச்சயமாக அந்த பதிலை நாங்கள் பார்ப்போம் கர்த்தாவே. எங்கள் ஜெப வாழ்க்கையை இன்னும் உறுதிப்படுத்தும் ஆண்டவரை, பலப்படுத்தும். இந்த காலகட்டங்களிலே சுவாமி வீட்டுங்களில் இருக்கும்போது கூட சுவாமி இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டவர் ஜெபத்தில் தரித்திருந்து சுவாமி உங்களுடைய வல்லமையை உங்களுடைய பிரசனம் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் எஸ்ராவும் அவரோட குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். பாஸ்டர் ராஜம் அவர் குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் குளோரியா குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தலைவர் குடும்பங்களையும் விசுவாசி குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அவரதமாக ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் விஜயம் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவையும் சந்திச்சு ஆண்டவர் அந்த இடத்துல நீர் தேவனாக கடந்து வர போறதுக்காக நன்றி ஆண்டவரை. பொருளாதார தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி. உடல் பலவீனமாக உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் அவரதமாக உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவ தெய்வமே ஆண்டவர் உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் சோஸ்திரம். இந்த காணொளி வழியாக ஜிசிசி என்எல்எஃப் அனைவரையும் சந்திப்பதிலும் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு சிலர் கிளாங்கில் இருக்கிறங்க, ஒரு சில காப்பாதில் இருக்கிறங்க, ஒரு சில சித்தியாவில் இருக்கிறங்க, ஜோஷ் மதனி. ஓகே, ஜஸ்ட் வெல்கம் யூ. இட்ஸ் ஹாப்பி சண்டே. முதலாவது இன்றைக்கு நாம் கேட்ட இந்த அருமையான செய்திக்காக ஒரு நன்றி உரையாக ஒரு பெரிய கரவொலி கொடுப்போம் பாஸ்டர் ராஜ் அவர்களுக்கு. அண்ணாளுடைய கதையை வைத்து அவர்கள் பேசினார்கள். லெட்ஸ் கிவ் a plot of appreciation. Praise the Lord. நான் நம்புகிறேன் நிச்சயமாக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவையான இந்த ஒரு செய்தி இது. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதம் அடைந்து நம்புகிறேன். ஓகே, நாம் ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில் கூட அங்கங்கே இருக்கிற இடத்துல நம் தலைகளை வந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, எங்களை நேசிக்கிறவரே, இன்றைக்கு இந்த காலவேளையில் அண்ணால் அவனுடைய வாழ்க்கையை வைத்து பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட பேசிய முக்கியமான இந்த வாழ்க்கையின் பிரின்சிபல்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பொருத்தனை, அவங்க தந்த காணிக்கை, அவங்க ஏறெடுத்த துதி, அவங்களுடைய அர்ப்பணம், இந்த அற்புதமான செய்தி மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணி ஆண்டவரே அவங்க எப்படி உங்களிடத்து உண்மையாக இருந்தார்களோ அதே போல் அப்பா நீங்கள் எங்களிடத்து உண்மையுள்ளதாக இருக்கிறீங்க, அதே போல் நாங்களும் எப்பொழுதுமே நாங்கள் உங்களிடத்து நாங்கள் உண்மையாக இருக்கும்படியாக எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் கூட நான் ஒரு சில சூழ்நிலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு பல விதமான பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், சொந்த தொழில் பண்ணுறவர்கள் ஒரு சில ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு தேவையாக இருக்கும், அல்லது ஒரு சிலர் அங்கங்கே சில பலவீனங்களோடு கூட இருப்பீர்கள். அதற்காக நான் ஜெபிக்க முடிய ஆசைப்படுகிறேன். அங்கங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவைகளுக்காக கூட வருகிறோம். பண தேவை உள்ளவர்கள், பணக்குறைவுள்ளவர்களை கர்த்தாவே நீங்களே யெகோவா இறையாக இருந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபாவாக யார் யார் எந்தெந்த என்னென்ன விதமான பலவீனங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களோட வல்லமை இறங்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நிரப்பி மனமகிழ்ச்சினால் நீங்கள் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்த வாரம் நம்முடைய திருவிருந்து நாள். இன்றைக்கெலாம் நீங்கள் இந்த ஊடகத்தை பார்க்கும்போது எந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் பார்க்கணும்னு இல்லை. ஆனால் அடுத்த வாரம் முடிஞ்ச அளவில் நீங்கள் அங்கங்கே இருக்கிற இடத்துல உங்களுடைய திருவிருந்து சின்னங்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்திருப்பீர்கள் என்றால் நம்ம ஒரு குடும்பமாக நம்ம பங்கு பெற போகிறோம். ஸோ 9 o'clock அல்லது லேட்டஸ்ட் பை 9:30. 9 o'clock வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா அப்போ தேவை செய்து முடிஞ்ச கையோட நம்ம திருவிருந்துக்குள்ளாக நம்ம கடைசியில் போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து
ஒரு அற்புதமான வாரத்தை உங்களுக்கு தந்து கரம்பிடித்து அவர் நடத்துவாராக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அன்னோனிய ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Be happy always. God bless you.